ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி. பேய்க்கரு என்னோட டெபியூ மூவியா அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டைரக்டரா பாக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்ன வந்து இந்த படத்துல உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்ட்ல திறமை இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அந்த மாதிரி ஒரு திறமையை கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு சில பேரால தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ண இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த படத்தை பத்தி சொல்லும் போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமால நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துட்டே தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்க பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு. ஐம் சோ எக்ஸைட்டட். ஸோ ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆக போகுது, எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. அதாவது வந்து